கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 1 நாளாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவர் ஆதியிலே ஆதாம் ஏவாளை படைத்தார். அவர்களோடு கூட அனுதினமும் உறவாடி மகிழ்ந்தார் என்று பார்க்கிறோம். இந்த தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களின் பாளையத்திலே உலாவின தேவன் இவர். இவர் மனுஷர்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் இவர். ஹல்லேலூயா. இந்த வசனம் தேவன் தாவீது ராஜாவின் இடத்துல சொன்ன வசனம். தாவீது ராஜாவிடத்தில் சொல்லுகிறார், நீ எங்கெல்லாம் போனியோ அங்கெல்லாம் நான் உன்னோட கூட இருந்தேன். உன் சத்துருக்களை நான் நிர்மூலமாக்கினேன். உன் பெயரை பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமமாக மாற்றினேன் என்று தேவன் சொல்லுகிறார். போன இடமெல்லாம் நான் உன்னோட கூட இருந்தேன் என்று சொல்லுகிறார். அதே தேவன் தான் இன்றைக்கு நம்மோடு பார்த்து சொல்லுகிறார். நாம் போன இடமெல்லாம் அவர் நம்மோடு கூட இருந்தார். அவர் நம்மோடு கூட இருந்ததுனால தான் இன்றைக்கு நம்ம இப்படி இந்த நிலைமையில காணப்படுகிறோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 139ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது 7ஆம் வசனத்திலே தாவீது விதமாக சொல்லுகிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடும் எப்பொழுதும் இருக்கிறது என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாராக இருந்தாலும் சரி, நாம் எங்கே இருந்தாலும் சரி, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு தேவன் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதீங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கலாம். உங்கள் சூழ்நிலைகளில் நீங்கள் தான் தனிமையாகத்தான் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். அப்படியல்ல. உண்மை என்னவென்றால், உங்களை அழைத்த தேவன், உங்களை படைத்த தேவன், உங்களை தனக்கென்று தெரிந்து கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தனக்காக தம்முடைய ஜீவனை உங்களுக்காக தந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு எப்போதும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் இம்மட்டும் தாண்டி வந்திருக்கீங்க. இனிமேலும் தாண்டி ஜெயமாக இருப்பீங்க. இந்த அடுத்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது விதமாக சொல்லுகிறார், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறேன், நான் வெடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். யோனா தீர்க்கதரிசி கூட தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீசுக்கு போனார். நினிவேக்கு போகிறதற்கு பதிலாக நடந்தது என்ன? தேவன் அவரை மீனின் வயிற்றிலே போட்டு ஆழ்கடலிலிருந்து அங்கே இருந்து தேவன் அங்கே மிகுந்த கிருபையினாலே அவருடைய ஜெபத்தை கேட்டு விடுவித்ததை பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம். தானியேலின் நண்பர்கள் மிகவும் எரிகிற 7 மடங்கு எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே உலாவின தானியேலின் நண்பர்களோடு 4வது நபராக தேவன் உலாவினார் என்று பார்க்கிறோம். அது போன்ற சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கலாம். தேவன் உங்களோடு நடந்து கொண்டிருக்கிறார் என்பது தான் உண்மை. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிற தேவன். நாம் எங்கே போனாலும் அவர் நம்மோடு வருகிற தேவன். நாம் எங்கே இருந்தாலும் நம்மோடு இருக்கிற தேவன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் தாமே ஒவ்வொரு நிமிஷமும் எங்களோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி. நாங்கள் போகிற இடங்களிலெல்லாம் நீர் எங்களோடு கூட வருகிறபடியால் நன்றி. எங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு கூட வருகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட வருகிறபடியால் நன்றி. மீட்பர் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.